இங்க ஒரு பாலைவனத்துல ரெண்டு சோல்ஜர்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு சோல்ஜர் ரிவர்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கீழே இருக்கிற ஒரு கன்னிவெடி மேல காலை வச்சு அங்கேயே வெடிச்சு சதிரிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு சோல்ஜருமே கீழே இருக்கிற ஒரு கன்னிவெடி மேல காலை வச்சிடறாரு. சோ இப்போ இவரு அந்த கன்னிவெடியில இருந்து அவருடைய காலை எடுக்காம அவருடைய ஷூ லேச கட்டி அதுல ஒரு கத்தியை கட்டி தூக்கி போட்டு அந்த இன்னொரு சோல்ஜருடைய பேக்கை இழுக்கிறாரு. இப்போ அந்த பேக்ல இருந்து ஒரு போன் எடுத்து இவருடைய டீமுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க வரதுக்கு 2 நாள் ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. இவருமே இப்ப வேற வழி இல்லாம இவர்கிட்ட இருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியுமே இப்ப காலி ஆயிடுது. இவரு இப்ப என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அங்க இவரை நோக்கி ஒரு பயங்கரமான ஒரு மணல் புயல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட இவரு அந்த கன்னிவெடி மேல இருந்து காலை எடுக்காம அந்த புயல இருந்து தன்னோட உயிரையுமே காப்பாத்திக்கிறாரு. இப்ப இவரோட டீமுமே இங்க வந்து நீ இருக்கிற இடம் எங்களுக்கு சரியா தெரியல, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுன்னு சொல்றாங்க. இவருமே இப்ப சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு தூரத்துல ஒரு ஸ்மோக் கன் ஒண்ணு இருக்கு. இப்ப இவரு என் காலே போனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து எப்படியாவது உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த கன்னிவெடி மேல இருந்து காலை எடுத்துறாரு. என்னடா இது வெடிக்க வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளவு நேரம் அவரு ஒரு மெட்டல் டின்னு மேலதான் காலை வச்சு நின்னுட்டு இருந்திருக்காரு.